வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே இன்றைய பதிவானது நாம் அனைவருக்கும் அவசியமான மிகவும் முக்கியமான பதிவு. அதாவது வேத தர்ம சாஸ்திரத்தில் நாம் புதிதாக கட்டக்கூடிய கிரகம், இல்லத்தில் வீட்டினுடைய உள்கட்டமைப்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றிய முழு விளக்கம். ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து புதிதாக கிரகம் கட்டக்கூடியவர்கள் அதன் பிரகாரம் தங்களது கிரகத்தை, இல்லத்தை கட்டிக்கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஸ்ரீராமஜெயம். வேத தர்ம சாஸ்திரம் புதிதாக கிரகம், இல்லம் கட்டுபவர்கள் வீட்டினுடைய உள்கட்டமைப்பு என்பதை பற்றிய ஒரு விளக்கம். வேத தர்ம சாஸ்திரத்தில் சாஸ்திரம் என்கிற தலைப்பில் இன்றைய தலைப்பானது நமது சொந்த கிரகத்தில், இல்லத்தை, வீட்டினுடைய உள்கட்டமைப்பு எப்படி அமைக்க வேண்டும். நமது சொந்த வீடாக இருந்தாலும் சரி, அல்லது நாம் வீடு கட்டி யாருக்காவது வாடகைக்கு குடி வைத்தாலும் சரி, அதிலே குடித்தனம் இருப்பவர்களும் சரி, அதனுடைய கட்டமைப்பானது எப்படி அமைக்க வேண்டும் என்பதை பற்றிய முழு விளக்கம்தான் இந்த வீடியோ பதிவு. தாங்கள் தங்களது வீட்டின் நுழைவு வாயிலை கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடக்கு ஆகிய எந்த திசையில் இருந்தாலும் சரி, நுழைவு வாயிலுக்கு நேராக பின்புறம் ஒரு வாசலானது நிச்சயமாக கண்டிப்பாக இருக்க வேண்டும். அதாவது கிழக்கு திசை. இந்த கிழக்கு திசையில் வாசம் செய்யக்கூடியவர் இந்திரன். அந்த இந்திரனாகப்பட்டவர் வாசம் செய்யும் இந்த திசையில் ஒரு ஜன்னலாவது நிச்சயமாக நாம் வைக்க வேண்டும். ஏனெனில் சூரிய ஒளியானது நமது வீட்டிற்குள் வர வேண்டும். அடுத்ததாக தென்கிழக்கு திசை. இந்த தென்கிழக்கு திசையில் தென்கிழக்கு மூலை, அக்னி மூலை என்று பெயர் அதற்கு. அக்னி பகவான் தான் அங்கே வாசம் செய்கிறார். இந்த இடத்தில் சமையல் அறையை நாம் வைக்க வேண்டும். அடுத்ததாக தெற்கு திசை. தெற்கு திசைனாக்க தென்கிழக்கு திசைக்கும் தென்மேற்கு திசைக்கும் நடுமையமாக இருக்கக்கூடியதுதான் தெற்கு திசை. அந்த தெற்கு திசையில் யமதர்மராஜனாகப்பட்டவர்கள் வாசம் செய்கிறார். இந்த திசையில் நாம் நமது கிரகத்தில், இல்லத்தில் இறைவனுக்கு பூஜை செய்யக்கூடிய அறையானது நிச்சயமாக அமைத்து அந்த இடத்தில் இறைவனுக்கு பூஜை செய்ய வேண்டும். அந்த இடமாக அது இருக்க வேண்டும். தென்மேற்கு திசை. இதை எல்லோரும் சொல்கிறார்கள். இந்த தென்மேற்கு திசை, இந்த மூலை கன்னி மூலை என்று புதிதாக சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். அதாவது அந்த மூலையினுடைய பெயரே நிர்வீழ்ச்சி மூலை என்று பெயர். அந்த தென்மேற்கு மூலையில் தான் நித்ராதேவியானவள் வாசம் செய்கிறார். நித்ராதேவினாக்க நாம் தூங்குறதுக்கு நல்ல சுகமாக இருக்கக்கூடிய இடம் தான். அந்த இடத்தில் நாம் உறங்கும் இடமாக அந்த இடமானது இருக்க வேண்டும். அதே தென்மேற்கு வடமேற்கு திசைக்கு நடுவில் இருக்கக்கூடிய திசையானது மேற்கு திசை. இந்த இடத்தில் வருண பகவானாகப்பட்டவர் வாசம் செய்கிறார். இந்த வருண பகவானாகப்பட்டவர்
வாசம் செய்வதால் இந்த திசைக்கு நேராக நமது மாடியில் தண்ணீர் சேமித்து வைக்கக்கூடிய இடமாக, அதாவது வாட்டர் டேங்க், அதை அமைத்துக் கொள்ள வேண்டும். வாட்டர் டேங்க் அந்த இடத்துல தான் வைக்கணும். வடமேற்கு திசை, அதாவது அதை வாயு மூலை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல வாயு பகவானவர் வாசம் செய்கின்றார். இந்த இடத்தில் நமது உடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்றும் இடமாக இந்த இடத்தை நாம் வைக்க வேண்டும். அதாவது அந்த இடத்துல லெட்ரின் வைக்கணும். லெட்ரின் மட்டும்தான் இருக்கணும். அந்த வாயுவானவர் வெளில போகணும். அந்த மாதிரி இருக்கணும் அந்த மூலை, வாயு மூலையில். இதே வடமேற்கு வடகிழக்கு திசைக்கு நடுவிலே இருக்கக்கூடிய திசையானது வடக்கு திசை. இந்த வடக்கு திசையில தான் குபேரனானவர் வாசம் செய்கிறார். அந்த குபேரனானவர் அங்கு வாசம் செய்வதனால் இந்த திசையில் நாம் நமக்கு அன்றாட தேவைகளுக்கு தேவையான பணமானது நிச்சயமா தேவை. ஆகவே இந்த திசையில் நாம் பீரோ அலமாரியை வைத்து அதிலே பணம், சுவர்ணம் ஆகியவற்றை வைத்து நாம் பராமரிக்க வேண்டும். இதே வடகிழக்கு திசை. இந்த திசையில தான் இதை ஈசான மூலைன்னு சொல்லுவா. இந்த ஈசான மூலையில என்ன இருக்கணும் அப்படின்னா குளியல் அறை. ஏன்னா அது ஈர்ப்பு சக்தி இருக்கக்கூடிய இடம். அந்த ஈர்ப்பு சக்தி இருக்கக்கூடிய இடமாக இருப்பதினால் அதை குளியல் அறையாக வைக்க வேண்டும். அப்போ அந்த குளிக்கும் பொழுது என்ன பண்ணணும், நாம் மனசை வேற எங்கேயோ சொல்லிக்கிட்டு ஸ்நானமெல்லாம் செய்யப்படாது. அந்த மாதிரி செஞ்சோம்னாக்கா நமக்கு அது ஈர்ப்பாயிடும். பகவானுடைய நாமத்தை, அது உங்களுக்கு எந்த சுவாமியை பிடிக்குமோ அந்த சுவாமியுடைய நாமத்தை சொல்லிட்டு ஸ்நானம் செய்யணும். அப்படி செஞ்சால் உங்களுடைய ஹிருதயத்துக்குள் அந்த இறைவனாகப்பட்டவர் நித்தியமாக வாசம் செய்வார். இதைத்தான் தர்மசாஸ்திரம் சொல்கின்றது. நமது கிரகத்தில் இல்லத்தில் உள்ள உள்கட்டமைப்புகளில் இந்திராதி அஷ்டதிக் பாலர்கள் தான் வாசம் செய்கிறார்கள். இதை நாளடைவிலே என்ன சொல்லிவிட்டார்கள், வீட்டிற்குள்ளே நாம் அமைப்பது வாஸ்து என்று மனிதனால் பிரிக்கப்பட்டது கலியுகத்தில். கலியுகத்தில் தான் வாஸ்து இருக்கார். அவர் என்னன்னாக்க அவருடைய வேலை ஈசான மூலையில வடக்கே தலையை வைத்துக் கொண்டு தெற்கே காலை நீட்டிக் கொண்டு அவர் பார்த்து கொண்டிருப்பார். அவர் வாசல்ல தான் இருப்பாரே தவிர வீட்டுக்குள்ள வரமாட்டார். அவர் என்ன, நமது வீட்டுக்கு அவர் பாதுகாவலர். எந்த விதமான நோய் நொடிகளும் இல்லாமல் இருக்கக்கூடியதை பார்க்கிறது தான் அவருடைய வேலை. அதே மாதிரி நமது கிரகத்தினுடைய வெளிப்புறத்தில் பஞ்சபூதங்கள், பஞ்ச தேவதைகள், அவர்களை பாதுகாப்பதும் இந்த நமது கிரகத்தின் உள்ளே இருக்கக்கூடிய உள்கட்டமைப்பில் இருக்கக்கூடிய இந்திராதி அஷ்டதிக் பாலகர்கள் 8 பேர் 8 தசை, இவர்களை பாதுகாக்கக்கூடியதும் அவர்தான், வாஸ்து தான். அதனால என்ன பண்ணிட்டா, எல்லாரும் உள்ள வாஸ்து இருக்காருன்னு சொல்லிட்டார். அவளுக்கு எந்த கெடுதலும் வரக்கூடாதுங்கிறத பார்த்துக்கிறது வாஸ்து வெளில இருந்து தான் பார்த்துப்பார், வீட்டுக்குள்ள இருந்து பார்க்க மாட்டார். இதை எல்லாரும் முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் நாம் அனைவரும் நமது சொந்தமான கிரகத்தையோ அல்லது நாம் யாருக்காவது வாடகைக்கு விட்டு அவர்கள் குடி
இருப்பவர்களுக்கும், ஏன்னா குடியிருப்பவர்களும் சந்தோஷமாக இருக்கணும், அவளும் மேலே மேலே க்ஷேமமாக இருந்து அவளும் ஒரு வீடு கட்டிட்டு போகணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தில் நாம் வீடை கட்டி அமைக்க வேண்டும். அவளுக்கு கொடுத்தோம்னாக்கா அவளும் க்ஷேமமாக இருப்பாள், நோய் நொடி இருக்காது. இந்த மாதிரி நீங்கள் அமைப்பதினால் அதனால் கிடைக்கக்கூடிய பலன் என்ன என்பதை பற்றி அடுத்த நாளை வீடியோ பதிவிலே தங்களுக்கு பதிவிட இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் இன்றைய வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து இந்த பிரபஞ்சத்தில் பூலோகம் முழுவதுமே மனித பிரிவுகளாக பிறந்தவர்கள் அனைவருக்குமே சொந்த வீடானது இருக்க வேண்டும் என்கின்ற ஆசையானது நிச்சயமாக இருக்கும். அது தேவையானது. இதைத்தான் தர்மசாஸ்திரம் சொல்றது. எல்லாருக்கும் அது தேவை. அனைவரும் இதன் பிரகாரம் வீடை கட்டிக்கொண்டு அந்தந்த இடத்தில் யார் யார் இருக்க வேண்டுமோ அவர்களை வைத்தீர்களேயானால் உங்களுடைய குடும்பமானது க்ஷேமமாக இருக்கும், மிக மிக சௌக்கியமாக இருப்பீர்கள், எந்த விதமான கட்டங்களும் உங்களது இல்லத்தில் இருக்காது. இதைத்தான் தர்மசாஸ்திரமானது சொல்கின்றது. ஆகவே அனைவரும் இதை கடைபிடிக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். லோகா சமஸ்தா சுகினோபவந்து, சுபம் அஸ்து ததாஸ்து. எல்லோரும் க்ஷேமமாக இருங்கோ, சௌக்கியமாக இருங்கோ, நன்னா இருங்கோ.